ஹலோ கைஸ், வெல்கம் டு வைல்டு நர்சரி கார்டன். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புது புது அப்டேட்டாக ரோஜா செடி பிளான்ட் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபராக வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கமெண்டில் காம்போ ஆஃபர் கொடுங்க, காம்போ ஆஃபர் போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி பிளான்ட் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் உள்ள சாமந்தி பிளான்ட். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பூக்களுக்கு மேலேயே இந்த செடியில் பூக்கள் இருக்கும். இந்த செடியை காம்போவாக எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செடியெலாம் பாருங்களேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பூக்களுக்கும் குறையில்லாமல் இந்த செடியில் இருக்கும். இந்த செடியில் வந்துட்டு ஒரு 5 கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம காம்போவாக கொடுக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 செடி வந்துட்டு இப்போ ஒரு செடியாக வாங்கினீங்கன்னா இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு மேலே வரும். இப்போ நீங்கள் 5 செடியாக வாங்கும்போது உங்களுக்கு காம்போவாக ஒரு 500 மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு போடுற உரமும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன செடியெல்லாம் கிடையாது. ஒரு 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா செடியெல்லாம் இது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கிற பூவே ஒரு 200க்கு மேலே தான் இருக்கும். கம்மி தான் நான் சொல்கிறது. 200 பூக்களுக்கு மேலே இருக்கும். இந்த செடியை எப்படி வச்சா வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா ஒரு செமிசேடான பிளேஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதை வந்து ஃபுல் வெயிலில் வச்சிடாதீங்க. ஏன்னா எப்பயுமே சாமந்தி செடி நிறைய பேருக்கு காஞ்சு போகிறதுக்கு காரணமே வந்துட்டு சாமந்தி செடியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வளர்க்கும்போது பதியம் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இண்டோர், அதாவது வலைக்கு அடியில் வச்சு தான் வளர்ப்பாங்க. அப்போ வந்து செமிசேடான பகுதியில் இருக்கிற செடியை நம்ம உடனே வந்து வெயிலில் மாற்றி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் கொஞ்சமாக வாட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய அதிக வெயில் படுற மாதிரி இருந்துச்சுனாலும் செடியும் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமிசேடான பகுதியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு சாமந்தி செடி ஒரு ஃபால்ட்டும் வராது. அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சாலே போதும், உங்களுக்கு சாமந்தி செடி வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பூக்கள் பூக்காமல் இருக்குது அப்படின்னா பூக்களை பூரா வெட்டி எடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக தண்ணி, அதாவது தண்ணி வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்காண்டி ரொம்ப ஈரம் இருந்துட்டாலும் உங்களுக்கு செடி வந்து வாட ஆரம்பிச்சிடும். அதாவது சாமந்தி செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வேர்கள்லேயே உங்களுக்கு வேர்களில் தான் வரக்கூடிய செடி தான். அதனால் வந்துட்டு ரொம்ப தண்ணி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாமந்தி செடி வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஈரம் ட்ரை ஆகி இருக்கிற மாதிரி பார்த்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமந்தி செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர் ஒயிலட்டு, மெரூனு, ரெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கலரு ஒரு 5 செடி உங்களுக்கு காம்போவாக கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற உரம் வந்து எப்பப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாகவே உரமும் கொடுத்துருவோம் இதுக்கு. உரம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரம் வந்து கரெக்டாக ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா ப்ராப்பரா உரத்த மட்டும் குடுத்துருங்க. அதாவது இப்ப நம்ம குடுக்குற உரமே போதுமானது. அதாவது நீங்க வேற மண்ணுல மாத்தி வச்சா அவங்க செட் ஆகிக்கிறோம். அதாவது இப்படியே தொட்டியிலயும் வச்சுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இல்ல என்ன தொட்டி இருக்கு, நாங்க பெரிய தொட்டியில வைக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, பெரிய தொட்டியில மாத்தி வைக்கும்போதும் உரம் அந்த தொட்டியில அடியிலேயே மண்ணையும் அந்த மண்ணும் போடும்போது உரமும் போட்டு வச்சுருங்க. இது மட்டும் இல்லாம 10 செடி காம்போவாவும் நம்ம குடுத்துருக்கோம். 10 செடி பார்த்தீங்கன்னா ரூ. 500 தான். ஆனா பட் இந்த கலர்லாம் இல்ல. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரும் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 10 செடி பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 500 தான். அதுக்கும் உர பாக்கெட் ஃப்ரீயா குடுக்குறோம். நீங்க வந்து WhatsAppல மெசேஜ் பண்ணும்போதே 10 பிளான்ட் காம்போ ஆஃபர்ன்னு சொல்லி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த செடிய உங்களுக்கு ஃபோட்டோவோ அந்த மாரி அனுப்பிச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கலாம், எந்தெந்த செடிகள் வேணுமோன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 5 செடி காம்போ அப்படின்னு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பெரிய பிளான்ட்டா குடுத்துருவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது 2ல எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்னைய கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த 5 செடி காம்போ ஆஃபர்ல வர்றது சூப்பரா இருக்கும் செடி வந்து. அதுவும் செடி வளர்ந்துரும். ஆனா வளராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருந்தாலுமே இதோட கம்பேர் பண்ணும்போது அது கம்மி தான். இப்ப 10 செடியவே நாங்க ரூ. 500க்கு தான் தர்றோம். பட் இருந்தாலும் இந்த செடி பார்த்தீங்கன்னா, செம்ம குவாலிட்டியா இருக்கும். இப்ப அந்த 10 செடியுமே சேர்த்து வச்சா கூட இது ஒரு செடிகிட்ட ஈவனா வருமான்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒர்த்தா இருக்கு. செடியுமே பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய செடியாவும், நல்ல பஞ்ச் பூக்கள் வர்ற மாரி செடி தான் பூராமே. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டு, அந்த மெரூன், லைட்டா ஆரஞ்சு இந்த மாரி கலந்த மிக்ஸிங்லேயே 1, 2 செடிகள்லாம் வரும். எல்லாமே வந்துருமான்னா கண்டிப்பா இல்ல. ஏதோ 1, 2 செடிகள் அந்த மாரி பதியம் பண்ணி வைக்கும்போது 2, 2 செடியா வச்சிருக்கிறாங்க. அதுவுமே நல்ல குரோத்தா தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒயிட்டு, அந்த ஆரஞ்சு, மெரூன் மிக்ஸிங்லேயே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒய்லட் ஆரஞ்சு மிக்ஸிங்ல இருக்கு. இந்த மாரி உங்களுக்கு செடியெல்லாம் நல்ல குவாலிட்டியான செடியா தான் சென்ட் பண்ணுவோம். செடி குடுக்குறோம், 5 செடியா குடுக்குறோம் அப்படின்றதுக்காண்டி ஏதோ ஒரு செடிய குடுத்துற மாட்டோம். கண்டிப்பா குவாலிட்டியான செடியா தான் இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு சுமாரான செடிய அனுப்பணும்னா கூட அந்த அளவுக்கு இங்க செடி வளரல. ஏன்னா, அந்த அளவுக்குமே எல்லா செடியுமே குவாலிட்டியா வந்திருக்கு இந்த வட்டம். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கனால தான் உங்கள்ட்ட நான் இவ்வளவு கேரண்டியா சொல்ல முடியுது. ஏன்னா, செடி வந்து நல்லா எந்த செடிய நீங்க ஆர்டர் பண்ணாலும், நல்ல குவாலிட்டியான செடியாவே சென்ட் பண்ணி வச்சிரலாம். இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி செமி சேடான பகுதியில வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் வெயில் படுற மாரி இடத்துல வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உரத்த ப்ராப்பரா குடுத்துருங்க. கலர் பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, மெரூன் பார்த்தீங்கன்னா இதே மாரி தான் இருக்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு.
இது பார்த்தீங்கன்னா, பூக்களும் அதே மாரி தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த செடி எடுத்தாலும் 200 பூக்களும் குறையில்லாமயே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நம்ம எம்எஸ்எஸ் கொரியர்லயும், ப்ரொபஷனல் கொரியர்லயும் குடுத்துட்டுருக்கோம். அதாவது ஹோம் டெலிவரியா ப்ரொபஷனல்லையும், எம்எஸ்எஸ்ல வந்து நீங்க போய் எடுக்கிற மாரி இருக்கும். உங்களுக்கு எதுல பெட்டரா இருக்கோ, நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட மாரி நீங்க ஆர்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அனுப்புற ஒவ்வொரு செடியும் குவாலிட்டியான செடியா தான் சென்ட் பண்ணுவோம். கண்டிப்பான முறையில.